ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மாரி ஆயிடுச்சு நட்டு ஷிப்படனில் எபிசோட் 96 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் தண்ணி துப்புனதுக்கு அப்புறமா ஓகே கம் ஆன் கைஸ், என்னால இது கண்டிப்பா செய்ய முடியும். உன்னோட உற்சாகத்தை பாராட்டுறேன் நருட்டோ. ஆல்ரைட் கமடாட்சு, இன்னொரு தடவை நான் இப்ப உள்ள போக போறேன். என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதான் தண்ணி துப்புனது. ஓகே ஃபோக்கஸ்டா இருக்கணும். கமடாட்சு சக்கரவ நான் கொல உணர்றேன். கொல இருக்கும். வெஞ்சாக முடியுதா? அவன் சக்கராவை உருவாக்குறத உணர முடியுது. இதுதான் சரியான நேரம். ஓகே சக்கரம். அவனையும் சேர்த்து துப்பிச்சு. அடடா போச்சு. நருட்டோ நருட்டோ ரெண்டு நிமிஷம். வாயை திறந்து பேசு. நான் இருக்கேன். ஒரு வழியா ஒரு முக்கியமான விஷயத்தை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். பிரமாதம், அப்படி போடு. இந்த ட்ரைனிங் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே பிரேக் எடுக்கலாம், நேரம் இல்ல, நாம மறுபடியும் என்ன ஆரம்பிக்கலாம். கண்டுபிடிச்சா? அது சொன்னாதான் மறந்து போயிடுவேன். நாருட்டோ அவங்களே வந்துட்டாங்களா? ஐயோ, ஹாய் சாக்குரா. இது தவக்கலமே நீ ஓகே. வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. யா என்ன வாடு இது? இங்க ஏம்மா, என்ன கிட்ட நடக்குது? போய் தான் பண்றது? உடம்புல ஏன் இப்படி பிசு பிசுன்னு இருக்கு? சொல்ல கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கு. நாங்க ஒரு புது பண்றத ஜூஸ் பாரு. உருவாக்கிட்டு இருந்தோமா. சரி சரி, அத பத்தி அப்புறம் பேசலாம். எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. ஏய், சாக்குரா, பைத்தியம். நான் ஒரு முக்கியமான ட்ரைனிங்ல இருக்கேன். நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன் வா. சாரி காமா கேச்சி, சாரி கைஸ், இப்போ நான் போய் ஆகணும். தேவைப்படுறப்ப உங்களை கூப்பிடுறேன். என்னமோ போ. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம அவ பாட்டு யூஸ் பண்ண இருக்கமா என்னால பார்க்க முடியுது. இது ஒரு ஷினோபியோட சக்கர எனர்ஜி மாதிரி இருக்கு. என்ன வாக்கு வாய்க்குன்னு ஜாக்கிரதை. மூணுங்களா? எனக்கு தெரிஞ்ச நீ தான் இந்த கூட்டத்தோட தலைவனா இருக்கணும். கதோஷி சென்சை. யோப்பா. ஓ, இவன் இது மாதிரி. சென்சை ஹே, இவா ஜாக்கிரதை. என்ன? எல்லாருமே வந்துட்டாங்க. சோஜி மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும் போல. இவங்க லீடரோட கதை முடிஞ்சது. அதனால இவங்கள சமாளிக்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. எங்களையே கண்டுபிடிச்சதால கண்டிப்பா அவனோட ட்ராக்கிங் ஸ்கில்ஸ பாராட்டி ஆகணும். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க கூட ஏன் வச்சுக்கிட்டு கவலைப்பட போறேன்னா, அப்படினா இவங்க தான் நம்ம எதிரிகளா? ஆமா, அவங்களாதான் இருக்கணும். அந்த ஹைட் அவுட்ல ஒளிஞ்சிருந்தது கண்டிப்பா இவங்க தான். இல்லை, என்கிட்ட எது கேட்கணும் தான்டா சொன்னீங்க. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஹினாட்டா. ஓகே, 3 பேரை சமாளிக்கணும். உன்னோட பிளான் தான் என்ன? எங்க 2 பேரோட ஜோட்ஸு லிங்க் ஆயிருக்கு. நாம ஒருத்தரை அழிச்சாலும் அவங்க எண்ணிக்கை குறைஞ்சிரும். அப்பதான் நமக்கு சாதகமா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன? நேரடியா மோதுறதை தவிர வேற வழியே இல்ல. ககாஷி சென்சை திரும்ப வர வரைக்கும் நாம இவங்கள சமாளிச்சுதான் ஆகணும். அவங்களாலதான் நமக்கு உதவி பண்ண முடியும். ஹீரோ வந்துட்டா பரவாயில்ல. அதுக்குள்ள முன்னாடி அவன் கக்காசி தனியா போறாரோ? மாஸ்க் மாட்டிருக்கவன் எதையோ மறைக்கிறான். இப்ப அவன் கூட மோதுறது நல்லது கிடையாது. அப்படின்னா நாம அவளை பார்த்தா தான்டா டவுட்டாவே இருக்கு எனக்கு. வித்தியாசமா இருக்கா அவ. ஸ்மோக் ஸ்கிரீனை பயன்படுத்து. ஐயோ, பாய்சன் கேஸா? ரொம்ப நன்றியா கமாரு. பாய்சன் கேஸ் கிடையாதா? அப்ப இது என்னவா இருக்கும்? கவனத்தை திசை திருப்புறாங்களா? என்ன இது? ஒரு நிமிஷம், அவனோட வாடகை இங்க இருக்கிற மாதிரி தெரியல. என்னால எதையுமே மோப்பம் பிடிக்க முடியல. இப்ப புரியுது. இந்த ஃபாக் வெறும் டைவர்ஷன் கிடையாது. அவங்க அசைவுகளை மறைக்க முயற்சி பண்றாங்க.
இது நல்லதுக்கே இல்ல. என்னால பார்க்கவும் முடியல, மோப்பம் பிடிக்கவும் முடியல. இங்க நடக்கிறத பார்த்தா என்ன மாதிரி அவங்களுக்கும் இது கஷ்டமா தானே இருக்கணும். ஆனா நான் எங்க இருக்கேன்னு சரியா எப்படி குறிப்பாத்து அந்த தாக்குறாங்க. பொண்ணு கஷ்டமா இல்ல இருக்கணும். நராரி வேலை ஆரம்பி. இன்னும் ஜில்லா என்னன்னு தெரியல. எலாஸ்டிக் மாதிரி இருக்கான்ல அப்படியே. வந்துட்டு இருக்காங்க. அடிச்சா படுமானே தெரியல. ஓ இது பேக்கில் தான் நல்லா பார்க்க முடியுது. என்னடா இப்படி டீமா இருங்களா அப்போ? நீ பின்னாடி நில்ல கீபா, இவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். ஓ நாட்டோட ஃபைட் பார்க்க போறோம். நீ ஜாக்கிரதையா இரு ஹினாட்டா. ஏன் எதுக்குன்னு தெரியல, ஆனா இந்த ஃபாகால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹினாட்டா ஃபைட்ல பில்லர்ஸ் போல நீ பயப்படாத. பயப்படாத. எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு கண்ணால பார்க்க முடியலனாலும் என்னால பியாகுகான பயன்படுத்த முடியும் நம்புறேன். ஓகே கம் ஆன் ஹகமாரு. இப்போ நான் தான் உங்களோட எதிரி. தயாரா இருங்க. நடக்கிறது கூட அழகா மிரட்டணும். அவன் என்னத்த பயப்படுவான். ஒரு அடி அடி அப்பதான் உங்களுக்கு பயம் வரும். ஆனா எப்படி? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த ஸ்மோக் ஸ்கிரீனை தாண்டி நீ எப்படி பாக்குற? ஓ எஸ், நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் என்னால பார்க்க முடியும். ரெண்டு பேர் வயசு ஒரே மாதிரி தான் இருக்குல்ல பேசிக்கிறது. இத வாங்கிக்கோ. ஆமா கொசு கடிச்ச மாதிரி இருக்கு. தெரியுது நடிக்கிறான்னு தெரியுது அப்படியே. என்ன இப்படி மெசேஜ்? அது எலக்ட்ரிக் மாதிரி இருக்கானே படாதுன்னு நினைக்கிறேன். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்ன பண்றது? ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரி இருக்குல்ல. இவன் இவ்வளவு பலசாலியா இருக்கான். இன்னும் கலர் அளவு பவர்ஃபுல்லா இருக்கானா அவன். உன்னால தப்பிக்க முடியாது. இது கக்காசி என்ன? இன்னும் விளையாடுறீங்களா? அதான் பார்த்தேன். என்னது இது ஷேடோ க்ளோனா? சரியா சொன்ன. உன்ன மாதிரியான மனசாலி கூட நேரடியா முதல்ல எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? வீட்டுல அடி வாங்கினா சைஸுக்கும் என்னோட சைஸுக்கும் அசிகண்டா நிறைய இருக்கு. வித்தியாசம் இருக்கு. அடை வந்தது அடி வந்தது பார்க்க முடியல. நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணிக்கோ, ஆனா என்ன தோக்கடிக்க முடியாது. உன்னோட பலமும் வேகமும் தான் உனக்கு கை கொடுக்கும். ஆனா அடுத்து நீ என்ன பண்ண போறங்கிறத என்னால ஈஸியா கணிக்க முடியும். அதுதான் என்னோட சக்தி. இதுக்கு மேலேயும் எதுவும் முயற்சி பண்ணாம ஒழுங்கு மரியாதையும் கூட வந்துரு. கேட்க மாட்டானே. அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன பண்ண? போர் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. நம்ம கூட்டத்துல இருக்கிறவங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்க வரதுக்குள்ள நான் இன்னொரு முக்கியமான வேலையை சீக்கிரமா முடிச்சாகணும். உன் நிலைமை ரொம்ப பாவமா இருக்கு. உன்னால என்ன பார்க்க முடிஞ்சாலும் என்னை எதிர்த்து உன்னால எதுவும் பண்ண முடியல. அவன் உடலை சுத்தி கண்டிப்பா வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கு. எவ்வளவு சக்கரா பயன்படுத்தி தாக்குனாலும் அவன் மேல ஒரு கேரல் கூட விழல. அது நீ அடிச்சு பயங்கரமா தாக்கும். நீ பயன்படுத்துறது ஜென்டல் ஃபிஸ்டா? அந்த ஜூட்ஸுவை வச்சு என்னை எதிர்த்து முன்னால எதுவும் பண்ண முடியாது. இப்படி தனியா கஷ்டப்படாம அந்த பையனை திரும்பி வர சொன்னா நல்லா இருக்கும். என்ன ஆனாலும் கீபாவை திரும்ப வர சொல்லக்கூடாது. இவன் நினைச்சது எதுவும் நடக்க கூடாது. என்ன எப்படியோ திருப்புறாங்க உடம்ப.
என்னாச்சு ஹினாட்டா? ஐயோ கண்ணும் தெரியாது போய் என்ன பண்றது? அடச்சே, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கணும். ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இது மேல. கண்டிப்பா வேலைக்காகும்னு நினைக்கிறேன். கமானா கமாரு. காத்து இது பண்ணணுமா? என்ன ஒல்லி ஐட்டம் மாதிரி இருக்கு. ம். நான் இங்க இருக்கேன். ஏதோ கூட மாறிடுறா. ஸ்பீடு என் வேகத்துக்கு உன்னால பண்ண முடியாதுன்னாரு. ஸ்பீடா இருக்கான் இப்போ. ஐயோ உன்னை விட இப்ப அவனோட வேகம் அதிகரிச்சிருக்கு. இவனுக்கே ஷாரிங்கான் எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா இவன் பெருசா யோசிச்சு செயல்படுற மாதிரி தெரியல. இவனை சமாளிக்க முடியும். என்ன என்ன பண்றான்? நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன? போச்சு. மரத்தை சீக்கிரம் இழுத்துட்டு வந்தது நல்லதுக்காக போச்சு. அவ கதையை முடிச்சிடு. அப்படியே செஞ்சிடுறேன். அப்ப நருட்டோ என்ட்ரியா? இல்லை அதுக்குள்ள கீபாவும் ஏதோ பண்ணான், ஏதோ கண்டுபிடிச்சான். என்ன இங்க என்ன நடக்குது? கீபா பண்ற வேலையோ? இன்னொரு தடவை பண்ணலாமா? ஃபேங் ஓவர் ஃபேங். அதான் காத்து காய்ச்சி விடுறான் இந்த புகைய. வாங்க அந்த ரொட்டேட் போட்டால் நல்லா காற்று அதை வச்சு காய்ச்சி வரோம். தீபாவுக்கு நல்ல அறிவுங்க. டக்கு டக்குன்னு யோசிக்கிறேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஹினாட்டா. ஹாய், சாரி லேட் ஆயிடுச்சு. உனக்கு என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆனா கீபா, நீ எப்படி இங்க வந்த? அது ரொம்ப ஈஸி. ஃபேங் ஓவர் ஃபேங்க பயன்படுத்தி பட்டையை கிளப்பிட்டேன்ல. விண்ட் ஸ்டார்ம உருவாக்கி காரை க்ளீன் பண்ணிட்டேன். இனி ஸ்மோக் ஸ்கிரீனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இனி என்னால மோப்ப பிடிக்க முடியும். நான் என்ன பண்றேன்னு பாரு. விளையாட்டோட படுமான்னு தெரியல. முடிக்கலாமா? ரெடியா இருக்கேன். உங்க கதையை நான் முடிக்கிறேன். நீங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். திரும்பவுமா? அடச்சே, முட்டாள்தனமா இன்னொருத்த இருந்ததையே நான் மறந்துட்டேன். ஆமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். சொல்லலான்னு வந்தோம். ஐயோ 3 பேர் இருக்காங்களேன்னு. 4 பேர். 4. இவங்களோட இதுவே சமாளிக்க பலவீனம் முடியல. பலவீனம் என்னங்கறத நாம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்களோட கதையை முடிக்கலாமா? கண்டிப்பா. இது என்ன சத்தம்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம சிங்கத்தோட என்ட்ரியா? ஏய், இங்க இருந்தே உன்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுதா? வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு என்னால உணர முடியுது. ரெஞ்சி, என்னாச்சு? உடனே என்னோட ஸ்மோக் ஸ்கிரீனை பயன்படுத்து. இங்க இருந்து தப்பிச்சு போகணும். இப்போ என்ன? யார பார்த்து பயப்படுறாங்க? என்னாச்சு? ஏன் தப்பிச்சு ஓடுறாங்க? நம்மளோட எதிரிகள் சுத்தி என்ன நடக்குதுன்றத ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. இது யாரு? நம்மால சீனோவா? ஷீனோ. ஏய் திடீர்னு இங்க பேர் மாறி யாரோ மாறி. வருத்தமா இருக்கு. இவன் வந்துட்டு பயந்து வந்தாங்க. வலைய வெறிக்கிறதுக்குள்ள எங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. யாருக்கு எதுவும் ஆகல? ககாஷி சென்சை. வந்துட்டீங்க நீங்க. நல்ல வேலை, திரும்பவும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஆமா. அவனை எப்படி வச்சாரோ தெரியல. ஹினாட்டா. உன் நிலைமை எப்படி இருக்கு? உன்னால நடக்க முடியுமா?
எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் சாக்குறா இருக்கு. வரா கவலைப்படாத. சரி பண்ணிக்கலாம். நான் ஹினாட்டா கொஞ்சம் வீக் தான் சரி, இல்ல சரி. அவ்வளோ அந்த தாக்கு இமயமலை என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடிட்டான். கை மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு. இங்கிருந்து அவங்களும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. இந்த பேட்டில் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த ஜூட்ஸுவை யார் பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. அவங்க ஆக்டிவா தான் இருக்காங்க. அடேங்கப்பா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பிரபலமான காப்பி நிஞ்சாவான ககாஷி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவான்னு நான் நினைக்கவே இல்ல. இவளுக்கும் தெரிஞ்சிருக்கா? பாவம் அந்த ஐயோ ஐயோ. ரிஞ்சியும் கோசுவும் இவனை எதிர்த்து எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த இது அடுக்கு வரைக்கும் மூளை எல்லாம் நல்லா எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. தெரியுது அவரை. என்னுடைய வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன். இனி ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அம்மா, இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. நம்ம கக்காஷிலாம் வந்து இவங்கிட்ட போயிட்டு இவ்வளோ இதுவாக இருக்காரா அப்படின்றப்போ ஷாக் எனக்கு. அவன் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பெரிய பெரிய வில்லெல்லாம் சமாளிச்சாச்சு. தமா துண்டு இவங்கிட்ட கக்காஷி இவ்வளோ நேரம் சண்டை போட்டதே எனக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிச்சு. ஓகே, அவன் ஏதோ வேகமாக இருக்கான், புதுசு புதுசாக பண்ணதுனால கொஞ்சம் இதுவாச்சு. பட் ஆனாலும் அடி கொடுத்து தான் அமுச்சிருக்காரு. ஒரு கையில் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கி எஸ்கேப் ஆகிட்டுக்கிறான். இங்கே இன்னாட்டாக தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. கரெக்டாக நம்ம பசங்களுக்கு எதில் பவராக இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே ஆப்போனண்ட் வராங்க. ஸோ அவன் கீபாக்கு ஆப்போசிட் இதை வச்சு தான் அவன் பவர்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்மோக்கு அவள் வந்து அந்த இது அடிக்கிறது தான் வந்து பாயிண்டில் சக்கரால் அடிக்கிறது தான் வந்து அவளோட பவர். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா லப்பர் பேட் மாதிரி இருக்கான். ஸோ எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஹினாட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கா. ரொம்ப ரொம்ப நேரம் அவளால் எதுவும் பண்ண முடியறதே இல்லை. டக்குன்னு இதாயிடுறா. அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இன்னும் அப்போ எவ்வளோ நாள் எப்படி அவள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைட் பண்ணிட்டு வந்தான்னு தெரியல. அட்லீஸ்ட் இனிமேட்டுக்காவது அவளோட பவர்லாம் நிறைய காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 3 இயர்ஸில் நல்லா இம்ப்ரூவ் ஆனாங்களா. இது ஹினாட்டா வந்து அவ்வளோதானா, இன்னும் அவள் நல்ல பவராக இருப்பா அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தேன் நான். பட் அந்த அளவுக்கு காட்டல. இல்லை, அவள் வந்து அடிக்கிறதுல பவர், பட் அடி தாங்குற சக்தியில் பவர் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை தடுக்கணும்ல, அந்த அளவுக்கு தடுக்கிற இதுவும் அவன் நேரத்துக்கு வளர்த்துருக்கணும். அது சொல்கிறேன். இல்லை, இப்போ ஆப்போனண்ட் அந்த மாதிரி இப்படி லப்பர் பேண்டு மாதிரி இப்படி வருவான்ட்டு எதிர்பார்க்கல. அதுவும் புதுசாக இருந்ததுனால அவள் திணறிட்டான். அது கண்டுபிடிக்கணும், அது வீக்னஸ் என்ன எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லணும். அது டக்கு எனக்கு ஏதோ ரொம்ப டக்குன்னு. ஃபைட் போட்ட மாதிரியும் தெரியல ஹினாட்டா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஆனால் டஃப்பான காம்பனன்ட் தான். இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? இப்போது கீபாவே இருந்தாலும் இவன் வந்து பவர்ஃபுல், ரொம்ப அடிப்பா ஸ்ட்ராங்கு வந்து கீபா. அதெல்லாம் ஒரு அடி அடிச்சா அப்படியே சிங்கம் அடிக்கிற மாதிரி இருக்கும் வந்துலாம். பட் அந்த அடி கூட அவகிட்ட பலிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இப்படி லப்பர் வேணும் வாழ்ந்துட்டு இருந்தால் என்ன இருக்குது? என்ன அடித்தாலும் ஒன்றுமே அது பாதிப்பே இருக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம இவன் வரப்போ தான் வந்து கொஞ்சம் பயந்து ஓடினாங்க. பட் எக்ஸ்ட்ரா பவரோ இல்லை எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அடிக்கலாம் அப்படி இருக்க மாட்டதில்ல. இப்போ ஒன்று வீக்காக இருந்தால் இன்னொன்று யோசிச்சு வேறு ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. பட் இன்னாட்ட விஷயத்தில் அது வரைக்கும் பார்க்கல அந்த மாதிரி. ஒன்றுனா அந்த ஃபைட்டு அது முடியலையா, அடி வாங்கிடுறா, இல்லை டயர்டாயிடுறா, இன்னொருத்தர் வந்து காப்பாற்றுற மாதிரி ஆகிடுது. அந்த சொல்கிறேன். அது வந்து நம்ம நிஜி அளவுக்கு இல்லை தான். அவங்க பரம்பரையிலே பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னா நிஜி தான். அதுக்கு அடுத்தது தான் இவ வருவா. கொஞ்சம் வீக்கு தான். கொஞ்சம் டெக்னிக்காக அந்த யோசிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் வரலன்ற மாதிரி. நிறைய மிஷின் அவள் போயிருக்கணும். பில்லரில் தான் மோஸ்ட்லி அவள் மிஷின்லாம் காட்டுறாங்களே, அவள் போகிறது சண்டை போகிறதுலாம். நம்ம கிளாசிக்கில் ஒரு பில்லர் இதில் பார்த்தோம். அப்புறம் இப்போ தான் அது கொஞ்சம் பார்க்குறோம். ஸோ பில்லரில் தான் நம்ம இன்னாட்ட இந்த மாதிரி ஆளுங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஃபைட்டில் ஸ்கில்லாக காட்டுவாங்க போல இருக்குது. அதில் இவ இம்ப்ரூவ் ஆனந்தாங்க. ஆனால் இது பத்தாது. ஏன்னா இதுக்கப்புறம் வர ஃபைட்டுக்கெலாம் இது தகுமானா இல்லை. கக்காஷியே இங்கே இப்படி இருக்குமோ, இவனுக்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ இன்னாட்ட என்ன சொல்கிறது? ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஷீனோ வந்ததும் இவனுக்கு செல்ஸ் பண்ணிட்டாங்க. இவன் எப்படி எல்லாத்தையும் பார்க்குறான்னு தெரியல. வவ்வால் மூலியமாக எதனா பார்க்குறானா, எல்லா வியூவையும் அவன் கண்டுபிடிக்கிறானா என்னன்னு தெரியல. 360 இப்போ இன்னாட்டா மாதிரி தான் மொத்தத்தையும் அவனால் பார்க்க முடியுது. மேலே ஏதோ கேமரா வச்சு பார்க்குற மாதிரி பார்க்குறான்.
ஷீனா வந்தது உடனே தான் ஏதோ சென்ஸ் பண்ணி உடனே எஸ்கேப் ஆனான். என்ன பவரோட வந்தான்னு தெரியல அவன். உடனே எல்லாம் பதறாங்க அவன் வந்ததும். அப்படி என்ன இப்போ ரெடியாக இல்ல வந்திருக்கான்னு அந்த தெரியல. பூச்சிக்காக பயப்படுறாங்களா? அந்த பூச்சி டிடெக்டிவ் பண்ணிடுது எல்லாத்தையும் எடுத்துருதா, சரி நம்மளை பத்தி எதாவது தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு பயந்து போயிட்டாங்களா என்னமோ. இருக்கும். ஏன்னா அவன் பூச்சி ஒருத்தர் ஷோல்டர் மேலே ஒரு பூச்சி விட்டா போதும், சக்கரை மொத்தத்தையும் உறிஞ்சி சாப்பிட்றோம். ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பயம் தான், எல்லாத்தையுமே வீக் பண்ணி விட்டுருவான். ஸோ அதனால கூட பயந்து ஓடி இருக்கலாம். சென்ஸ் பண்ணிடுறாங்க. அவளுமே அந்த கிறிஸ்டலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துகிட்டே எல்லாத்தையும் பண்ணுறான். யாரா நீங்கள் இவங்களுக்கு மேலே இருக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. கிட்டவே நெருங்க முடியாது போல இருக்கு, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ஆனா ஒரு டவுட் என்னன்னா, அந்த சின்ன பையன் வந்து ஜிஞ்சுரிக்கா இருப்பானோ, ஜிஞ்சுரிக்கா இருந்தா விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, இப்போ அந்த மாதிரி இருக்கிற எல்லாரோட கண்ணுமே வந்து கலர் ஐஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தாலே எனக்கு ஒருவேளை அதுவா இருக்குமோ. அது லேக் கிட்ட கொண்டு போங்கன்னு வேற சொன்னாங்க. லேக் கிட்ட தான் நம்ம அக்காசிக்கு டீம்லாம் எப்பவுமே இருக்குது. அதனால சரி அந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஜிஞ்சுரிக்கெல்லாம் வந்து உரைச்சி மரம் வச்சிருந்தா எல்லாரும் விட்டுருப்பாங்க. ஏற்கனவே அவன் மேலே காண்டாகிறாங்க. தெரியாம ஜிஞ்சுரிக்கார இருக்கலாம் வச்சுட்டு இருந்தா ஒருவேளை. அந்த பையனுக்குள்ள அது இருக்குன்னு தெரியாம கூட ஒரு இருக்குமோ. புதுசாக இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களோ என்னமோ இருக்கலாம். பட் அப்படி இருந்தால் உரைச்சி வந்து தனக்குத்தானே ஆப்பு இன்னும் ரெடிமேடாக வச்சுக்கிற மாதிரி தான் அது. ஏன்டா நான் உன்னை கொல்லானுக்கு நீ ஜிஞ்சுரியாக கூட வச்சுக்கிறியான்ட்டு அவனுக்கும் சேர்ந்து ஆபத்து வர மாதிரி ஏன்னா தான் அந்த இருக்கும். பையனுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன்கிட்ட இருக்கிற பவர் கூட அவனுக்கு தெரியுமா என்னன்னு கூட தெரியல. பார்க்கலாங்க, அது டவுட்டு தான். அதே மாதிரி கக்காஷி இப்போ இவ எங்கேயோ இருக்கா, எங்கேயோ வளர்ந்துருக்கா, இவங்களாம் வெளி உலகமே தெரியாத மாதிரி இருக்கா. ஆனாலும் கக்காஷி மட்டும் தெரியுது. அப்போ கக்காஷி ஏதோ பெரிய சம்பவம் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுக்குதுன்னு அர்த்தம். எப்படிங்க இண்டு அடுக்கு மூலையில் இருக்கிறவங்களுக்குலாம் அவரை பற்றி தெரியுது அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு, அது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குன்ற மாதிரி தான். அது என்னன்னு தெரியணும். ஆமா. காட்டுவாங்களா எபிசோட்லாம் என்னன்னு தெரியல. அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்படின்னா நீ சம்பவம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அது எனக்கும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. கக்காசி சைடு என்ன அவர் என்னதான் பண்ணிட்டு வந்திருக்காரு, எப்படி இவ்வளோ இது கத்துக்கிட்டு வந்தாருன்றதெல்லாம் எனக்குமே பார்க்கணும் போல இருக்கு. எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா அப்படி என்ன பண்ணியிருக்காரு அது தெரியும். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.